தம்பி அஜித் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டு இவ்வளவு நாட்களாகியும் சரியான நீதியை பெற முடியவில்லை என்கிற பெருந்துயரம் எங்களை போன்ற பிள்ளைகள் எல்லோருக்கும் இருக்கிறது. முதலிலிருந்து இதை கவனிக்க வேண்டியிருக்கிறது. ஒரு தம்பி மேலே ஒரு பெண் குற்றச்சாட்டை வைக்கிறார். இந்த மாதிரி வண்டியில் 10 பவன் நகை வச்சிருந்தேன், அதை காணவில்லை. குற்றத்தை பதிவு செய்ய வந்தவர்கள், குற்றம் சாட்ட வந்தவர்கள் முகத்தை மறைக்க வேண்டிய தேவையானது. நான் இன்னொருவர் மேலே குற்றச்சாட்டு சொல்கிறேன், அவர் என் நகையை எடுத்துட்டாருங்கிறது குற்றம். குற்றச்சாட்டை சொல்ல வந்தவர் ஊடகங்களை சந்திக்கும் போது முகத்தை மறைத்து கொண்டு பேச வேண்டிய தேவை என்பது. அப்படி யாராவது செய்கிற வழக்கம் இதுவரை இருந்திருக்கா? இந்த கேள்வி கேட்டால் பதில் இருக்கா? இப்போ காவலர்கள் விசாரணை என்கிற பேரில் நீங்கள் பார்க்குறீங்க, அவங்க காவல் நிலையத்தில் போய் முறைப்படி புகாரை அளிச்சிருக்கணும். முதல்ல அந்த புகாரின் அடிப்படையில் முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆர் குற்றப்பதிவு நடந்திருக்கணும். அதற்கு பிறகு உரிய நபரை அழைத்துட்டு வந்து காவல் நிலையத்தில் விசாரித்து அந்த குற்றம் நிகழ்ந்திருக்குமானால் அதற்கு ஏற்ப நடவடிக்கை எடுக்கணும். இதுதான் இருக்கிற மரபு. இது எதுவுமே இல்லாமல் சீருடை அணியாத காவலர்கள் 5 பேர் வந்து அவரை அழைச்சிக்கிட்டு காவல் நிலையத்துக்கும் போகல, வேறு ஒரு இடத்தில் வைத்து அடித்து, ஒரு இளைஞனுடைய உடலில் இருந்து உயிர் பிரியுதென்றால் அடித்தே அந்த உடலிலிருந்து உயிரை பிரிக்க முடியும் என்றால் எவ்வளவு தூரம் அடித்து காயப்படுத்தியிருக்க முடியும்? அடித்து கொள்றதென்றால் சும்மா அடித்தோடனே உயிர் போகாது. 40 இடத்துல காயம், 42 இடத்துல காயம், அதில் சொல்லிக்கிறோம். அப்போ எவ்வளவு தூரம் அடித்திருப்பார்கள்? ஒவ்வொரு நொடியும் வலியோடு அந்த உயிர் பிதுங்கி வெளியேறுகிற போது அவர் எவ்வளோ பெரிய மரண வலியை அதை தாங்கியிருப்பாருன்னு நீங்கள் நினச்சி பார்க்கணும். அவர் இறந்துட்டார் அப்படின்னு ஒரே வாரத்தில் முடிக்கிறது அல்ல. எவ்வளவு நேரம், எவ்வளவு அடியையும் வலியும் அவர் தாங்கி இருக்கணுங்கிறத யோசிச்சு பார்க்கணும். அவர் கனவு என்ன? அவருக்கு தாய், தம்பி, அவருக்கு குடும்பம், அவர் எவ்வளவு பெரிய வாழ்க்கையை கனவு கண்டிருப்பார். அந்த கனவுகளெல்லாம் ஒவ்வொரு அடிக்கும் கலைந்து கலைந்து சிதைஞ்சிருக்கு. இப்போ நீங்கள் அவரை கொன்னுட்டீங்க, சரி, நகையை எடுத்துட்டீங்களா? நகையை வாங்கிட்டீங்களா? அந்த பெண் மேலே புகார் அளிக்காத யாராவது இருக்காங்களா? என்னுடைய அன்பு தம்பி, மதிப்பிற்குரிய என்னுடைய தம்பி, தமிழ்நாடு ஃபார்வர்ட் பிளாக்கினுடைய தலைவராக இருக்கிற திருமாறன் அவர்கள் என்னை திருமணம் செய்து ஏமாற்றி விட்டார். ஒரு சமூகத்தில் பொறுப்புள்ள ஒரு இடத்துல இருக்கிறாரு, பல மக்களால் நேசிக்கப்படுகிற அரசியல் தலைமையாக இருக்கிறாரு. அவரே ஊடகத்தின் முன்பு வந்து என்னை அந்த பெண் ஏமாற்றிருக்கா, 10 லட்சம் ரூபா பணத்தை பறிச்சுட்டு தான் அப்புறம் விட்டா, அவ்வளவு மனத்துயரை நானும் என் குடும்பமும் அனுபவிச்சோம். அப்படி பல பேர் எனக்கு ஆசிரியர் வேலை வாங்கி தர்றேன், அது வாங்கி தரேன்னு சொல்லி லட்சக்கணக்கான ரூபாயை ஏமாற்றினார் என்று சொல்கிறேன். அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களிடத்திலே இந்த பிள்ளைகள் நாங்கள் எழுப்புகிற கேள்வி, இத்தனை வழக்குகள் அவர் மீது பதியப்பட்டிருக்கு, ஏன் எந்த நடவடிக்கையுமே எடுக்காமல் இருந்திருக்குது? ஏன் எல்லா காவல் நிலையங்களையும் புகார் அளித்திருக்கிறார்கள், ஆனால் அவரை கைது பண்ணார்கள், சிறைப்படுத்தினார்கள் என்று செய்தியே வரவில்லையே? ஏன்? அப்போது இந்த மக்களிடத்திலே வேலை வாங்கி தருகிறேன் என்றெல்லாம் சொல்லி வசூலித்த பணத்தில் அவர் அவர்களுக்கு பங்கு கொடுத்துருக்கிறாருங்கிற சந்தேகம் வருதா இல்லையா? கொடுத்துருப்பாரா இல்லையா? சரி, இப்போ வரைக்கும் அந்த பெண்ணை கைது பண்ணி நீங்கள் விசாரிக்காமல் இருக்கிறது ஏன்? உண்மையிலே இப்போ நகை வச்சுருந்தியா? அவ்வளோ தூரம் காரை ஓட்டிகிட்டு வந்த நீ அது எதுக்கு காரை பின்னுக்கு எடுக்கிறதுக்கு ஒரு ஆளை வச்ச? இது ஒன்றும் பெரிய உணவு விடுதியிலேயே சாப்பிட வந்திருக்கு, அந்த காரை எடுத்து பின்னாடி விடு, இந்த வண்டி எடுத்து பின்னாடி விடுன்னு சொல்கிறதுக்கு வழிபடுற கோயில் அங்கே எதுக்கு உனக்கு? உன்னுடைய அதிகாரத்தை, அரசியல் செல்வாக்கை காட்டுவதற்கு இதை பயன்படுத்திட்டேன். அவனை என்ன பண்ணுறேன்ட்டு 10 பவுன் நாயை எடுத்துட்டான்னு சொல்லி அவன் சொன்னவன்னா அவன் ஏன் எதுக்குன்னு விசாரிக்காமல் இது வரைக்கும் அந்த பெண்ணு மேலே இவ்வளவு இது இருக்குது. அதெல்லாம் நிக்கிதாங்கிற அந்த பெண்ணை கைது பண்ணி கூப்பிட்டு விசாரிக்கணும்ல.
நீ யார் இடத்துல பேசுன? உனக்காக யார் இங்கே பேசுனது? இத்தனை கோடி மக்கள் இருக்கிறீங்க. அந்த காவலர்களுடைய குற்றம் சாட்டப்பட்டு இன்னைக்கு இடைக்கால பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிற அந்த காவலர்களுடைய மனைவிகள் போராடும்போது சொல்கிறாங்க, எங்கள் கணவன்மார்கள் அதிகாரிகள் மேலதிகாரிகள் உத்தரவைத்தான் நிறைவேற்றினார்கள், அவர்கள் என்ன செய்வார்கள் என்று. அதே பதிலிருந்து நாம் சொல்லுவோம். அந்த உத்தரவு பிறப்பித்த மேலதிகாரிய அதுக்கு எந்த விசாரணையும் இல்லை, எந்த நடவடிக்கையும் இல்லை. இது எப்படி? யார் சீருடை இல்லாமல் கூட்டிகிட்டு போய் காவல் நிலையத்துக்கும் வராமல் வேறு இடத்துல கோயிலுக்கு பின்னாடி கொண்டு வச்சு அடித்து கொள்கிற அளவுக்கு நீ சிறுநீர் இந்த பிறப்புறுப்பில் மிளகா பொடியை தூவி தண்ணின்னு கேட்டால் மிளகா பொடியை கரைச்சி ஊற்றி, இதெல்லாம் இந்த நூற்றாண்டில் மானுடம் பேசுகிறோம், மனிதநேயம் பேசுகிறோம், மனித உரிமையெல்லாம் பேசுகிறோம். இதெல்லாம் வருதா? இதில் வருதா? எங்களுக்கு போராட அனுமதி கேட்டால் எவ்வளவு நெறிமுறைகளை பேசுகிறீங்க, விதிமுறைகளை பேசுகிறீங்க. உடனே எப்படி கொடுக்குறது? நாங்கள் மேலிடத்தில் கேட்கணும். கண்டந்தேவியில் தேர் திருவிழா இருக்குது, அதுக்கு நாங்கள் பாதுகாப்பு கொடுக்கணும், உங்களுக்கு கொடுக்க முடியாது. அதனால நீங்கள் அப்படின்லாம் இவ்வளவு நெறிமுறையை பின்பற்றி நீங்கள் அஜித்தை விசாரிக்கும் போது அந்த நெறிமுறைகளெல்லாம் பின்பற்றிருந்தால் அவன் செத்துருக்க மாட்டான், நாங்கள் போராடி இருக்க மாட்டோம், நாங்கள் அம்மா பிள்ளைகளாம் இங்கே நின்று அழுதுருக்க மாட்டோம். மாவட்ட காவல்துறை அதிகாரியை தாண்டி நேரடியாக இந்த சிறப்பு காவல் படைக்கு உத்தரவு பிறப்பித்த ஆள் யார்? அதான கேள்வி. அதை கண்டுபிடிக்க முடியாதா? இவ்வளோ பேர் இருக்கிறீங்க நீங்கள். சிபிஐ விசாரணை தமிழ்நாடு அரசே கேட்குது, முதல்வரே சொல்கிறது சிபிஐ விசாரணை. இந்த காவல்துறை யாருடைய தலைமையின் கீழே இயங்குது? யாருடைய இலாக்கா? யாருடைய துறை? மாண்புமிகு தமிழர் முதலமைச்சருடைய துறை தான் காவல்துறை, உளவுத்துறை, சிபிசிஐடிங்கிற சிறப்பு விசாரணை பிரிவெல்லாம். உங்கள் காவல்துறையின் மேலே நம்பிக்கை இல்லையா? எதுக்கு சிபிஐ விசாரணை கேட்குறீங்க? மத்திய புலனாய்வு விசாரணை எது கேட்குறீங்க? எது கேட்குறீங்க? நீங்கள் தான் மாநில சுயாட்சி, மாநில உரிமையெல்லாம் பேசுனீங்க. உங்கள் காவல்துறை மேலே உங்களுக்கே நம்பிக்கை இல்லையா? சரியாக விசாரிக்கலையா? உங்களுடைய உளவுத்துறை சரியாக இயங்கலையா? அது சரியில்லையா? சிபிசிஐடி உங்கள் கீழே இருக்கிற அந்த காவல் படை பிரிவு சரியில்லையா? அப்போ நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? என்னுடைய காவல்துறை தோல்வி அடைஞ்சிருச்சுன்னு ஒத்துக்கிட்டா நீங்கள் தகுதி இழக்கிறீங்களா? அப்போது அந்த துறையை நிர்வகிக்கிற தகுதி இழக்கிறீங்களா? அப்போ பதவி விலகுவீங்களா? இது என்ன அர்த்தம்? அது குற்றம் வெளிப்படையாக தெரியுது, குற்றம் எப்படி நிகழ்ந்ததுன்னு தெரியலன்னா தான் விசாரணை. 5 பேர் வந்திருக்கான், கூட்டிகிட்டு போய் அஜித்துங்கிற தம்பியை அடித்து கொண்டிருக்கான், குற்றம் தெரியுது. குற்றச்சாட்டு நகையை எடுத்துட்டாருங்கிறதான். நகையை நீங்கள் திருப்பி எடுக்க முடியல, ரெக்கவர் பண்ண முடியல, அப்படின்னா எடுக்கலை. அப்போ பொய்யான குற்றச்சாட்டுக்கு நீ அடித்து கொண்டிருக்க. குற்றம் வெளிப்படையாக தெரியுது, நிகழ்ந்தது. அடிச்சிருக்காங்க, செத்துருக்காரு, தெரியுது. அப்போ உத்தரவு பிறப்பிச்சவன் யார், எதனால அதான நடவடிக்கை எடுக்கணும். இதில் என்ன விசாரிக்க வேண்டிய தேவை என்ன இருக்குது? இல்லை என்ன நடந்ததுன்னு யாருக்கு தெரியல? இங்கே நிற்கிற யாருக்கா தெரியலையா விசாரிக்கிறதுக்கு? சொல்லுங்க. நீ நடவடிக்கை எடுக்காமல் காலங்கடத்துறதுக்கு நீ ஏமாத்துற. சிபிசிஐடி இந்த காவல்துறை விசாரணையிலிருந்து சிபிஐக்கு மாத்திரம் விசாரணைங்கிறது எங்களை ஏமாத்துறதுக்கு தானே உடைய. இதை மாற்றி இதுவரை சிபிஐ விசாரணையில் நிரூபிக்கப்பட்ட நீதி, கொண்டு வரப்பட்ட காப்பாற்றப்பட்ட நீதி ஏதாவது சொல்லு. இதுவரை எத்தனை வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கு? அதனால என்ன நன்மை நடந்திருக்கு? நீங்கள் தான் எல்லாத்தையும் மத்திய அரசு பறித்து வச்சுக்கிறது எல்லா உரிமைங்கிறீங்க. அப்புறம் நீயே மத்திய அரசு கொடுக்குற விசாரிச்சு என்று சொல்லு அப்படின்னு. அப்போ உன்னுடைய காவல்துறை தகுதி இருக்குதா? சரியில்லையா? அடித்து கொள்றதுக்கு அதிகாரம் இருக்குது தெரியுது, விசாரித்து உண்மை நிலமாக்க அதிகாரம் இல்லை தெரியலையா? எப்படி இது? அதுவே ஏமாற்றுங்க. சிபிஐ விசாரணை எது சிபிஐ விசாரணையால இதுவரை நீங்க நடந்த ஒன்று சொல்லுங்க, ஒரு நியாயத்தை பெற்றுக் கொடுத்ததுன்னு சொல்லுங்க. என் மண்ணின் காவல்துறைக்கு இல்லாத அக்கறை மத்தியில் இருக்கிற ஒரு சிபிஐக்கு, அந்த காவல்துறை அந்த சிறப்பு புலனாய்வு பிரிவுக்கு இந்த குற்றத்தில் இருக்கிற நியாயத்தை கண்டு கொண்டு வெளியில் சொல்லணும்னு அவசியம் என்ன வருது? நீ கடத்தி விட தான் பயன்படும். காவல்துறை விசாரிச்சா அது உண்மை வெளிவராது அப்படிங்கறதால சிபிஐ விசாரணை கேட்கிறோம். இது தங்கச்சி ஸ்ரீமதி குற்றம் தெரிஞ்சிருச்சா இல்லையா? மாடியில இருந்து குதிச்சு செத்துட்டா. நாங்க பாலியல் தொல்லையினால தற்கொலை பண்ணிட்டான்னு சொல்றோம். நீங்க கொன்னு வீசிட்டாங்கன்னு சொல்றோம். நீங்க கொலைங்கிறீங்க. அவ செத்து எத்தனை நாள் ஆச்சு? என்ன விசாரிக்கிறீங்க? இது வரைக்கும் எல்லா வழக்குங்க சிபிஐக்கு மாத்தினீங்கல்ல, எங்க நிரூபிக்கப்பட்டிருக்கு?
எத்தனை காலத்துக்கு சிபிஐ விசாரிக்கும்? அப்போ உங்க காவல்துறை நேர்மையா விசாரிக்காதுங்கிறத நேர்மையற்ற காவல்துறைன்னு ஒத்துக்குறதா? கேட்கறதுக்கு கேள்விக்கு பதில் இருக்கா? அப்ப நேர்மையற்ற காவல்துறையின் தலைவர் நேர்மையற்றவர் தானே? இப்போ காவல்துறையின் தலைவர் யார்? இப்போ யாருடைய இலாக்கா? முதலமைச்சருடைய இலாக்கா. அப்ப என்னுடைய காவல்துறை நேர்மையா விசாரிக்காதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அப்ப நீங்க உங்க காவல்துறை நேர்மையற்றது. அந்த இலாக்காவை பொறுப்பேற்றுக்க நான் நேர்மையானவன், நேர்மையற்றவன், அப்படித்தானே வருது. எதிர்கட்சிகள் நான் கேட்கிற கேள்விகளை கேட்குதா? அந்த உத்தரவை பிறப்பித்த எதிர்கட்சி யாரு? எதிர்கட்சி யாரு? தூத்துக்குடியில துப்பாக்கி சுட சொல்லி உத்தரவு பிறப்பிச்சவன் யாரு? அதை உங்க எதிர்கட்சி ஒத்துக்க சொல்லுதா? கொடநாட்டு கொலையில கொன்னவன் செத்தவன் தெரியுது. கொன்னவன் யாரு? கொல்ல சொன்னவன் யாரு சொல்லுமா? அதுக்கு சிபிஐயா? மாறுபடுறேன் நான் தானே மண்ணுக்காக மக்களுக்காக நிற்க முடியும். நான் தானே உண்மை நேர்மையா நிற்பேன். நான் தானே கேட்பேன். நான் கேட்கிற கேள்வியில நியாயம் இருக்கா இல்லையா? அதான் கேள்வி. இருக்கா இல்லையா? எதிர்கட்சி கேட்குதுன்னா கடத்தி விடுற, நீ ஒன்னே கடத்தி விடுற. சிபிசிஐடிக்கு மாத்திரங்கிற. சிபிசிஐடி ஆற்று இருக்கு, அதுவும் இதே முதல்வர்கிட்ட தான் இருக்கு. இது முடியல, ரொம்ப பிரச்சனையா இருக்குது. அப்ப இந்த பிரச்சனையை அடங்க வைக்கிறதுக்கு என்ன செய்யுது? சிபிஐக்கு மாத்திட்டோம், அது விசாரிச்சு சொல்லும். நாங்க அப்புறம் வேற வேலைக்கு போயிடுவோம். இப்பயே 15 நாளா ஒன்றும் செய்யல. நீ ஒரு 6 சென்ட் இடத்தையும் எங்கேயோ 80 கிலோமீட்டருக்கு இடத்துல ஒரு ஒப்புக்கு சப்பான்னு ஒரு வேலையும் கொடுத்து இதான் நீ பெற்றுக் கொடுக்குற நீதி. கள்ளச்சாரம் குடிச்சு செத்தா 10 லட்சம் கொடுக்குற அரசு, காவல்துறையால் அடிச்சு கொல்லப்பட்டு அடிச்சு சாகடிக்கப்பட்டா 5 லட்சம் தான் கொடுக்கணும்னா இது என்னது? இது எது நடவடிக்கை? ஏன் அந்த பெண்ணு நிகிதாவை கைது பண்ணி விசாரிக்கல? இத்தனை குற்றச்சாட்டு வருதுல, அது சார்ந்து ஏன் விசாரிக்கல? அவ கொடுத்த குற்றச்சாட்டுல, அந்த அம்மா கொடுத்த குற்றச்சாட்டுல உண்மைத்தன்மை இருக்கா இல்லையா, அதை ஏன் விசாரிக்கல? உடனடியா நடவடிக்கை. இங்க இருக்கிற மாவட்ட இந்த எஸ்பி அந்த மாவட்ட காவல்துறை அதிகாரி கொடுத்தாரா அடிச்சு விசாரிங்கன்னு? இல்ல டிஎஸ்பி நேரடியா தலையிட்டு எடுத்தாரா? சீருடை அணியாத காவலர்கள் கூட்டிட்டு போய் தனியா ஒரு இடத்துல வச்சு அடிக்கிற அளவுக்கு உத்தரவு பிறப்பிச்சது யாரு? அந்த ஆள் யாரு? அந்த அதிகாரி யாரு? அது எங்க இருந்து வருது? ஏன் இவ்வளவு அவசரமா வருது? எல்லா வழக்கையும் இப்படித்தான் விசாரிக்கிறீங்களா? உடனடியா தலையிட்டு இவ்வளவு அவசரமா அடிச்சு கொள்ற அளவுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டிய தேவையா வருது? அந்த உத்தரவு பிறப்பித்த அதிகாரி யாரு? அவர் மேல என்ன நடவடிக்கை? இது யாரும் விசாரிக்க தேவையில்லை. முதலமைச்சருக்கு தெரியாத எங்கிருந்து உத்தரவு போயிருக்குன்னு? அடிக்க போனாங்கல்ல 5 பேரை கூப்பிட்டு விசாரிச்சா தெரியாத யாரா சொல்லி போனீங்கன்னு நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. அடிக்க போனாங்கல்ல காவலர்கள், வேற என்ன செய்யறாரு? நீங்கெல்லாம் சாரின்னு கேட்டாருன்றீங்க. சாரி கேட்டார்ல அதுல அப்படின்னு நிறைவடைகிற நீங்க உங்களை நான் கொன்னுறேன், கொன்னுட்டு உங்க அம்மாட்ட போய் சாரின்னு கேட்டா சரியா இருக்குமான்னு கேட்குறேன். சாரி சொல்லிட்டார்ல, வேற என்ன செய்ய முடியும்னா இதுலயே நீங்க நிறைவடைகிறீங்க. அதுக்கு மேல அவர் என்ன செய்ய முடியும்னு சொல்றேன். நீங்க உங்களை கொன்றுவோம், கொன்னுட்டு வீட்டுல போய் அம்மாட்ட சாரி சொல்லிடுறேன், சரியாயிருமான்னு பாருங்க. இதெல்லாம் ஒரு நாடு. தமிழக முதல்வர் தமிழக காங்கிரஸ் செல்வ பெருந்தை மனு நீதி சோழனா செயல்பட்டுருக்காருன்னு சொல்றாரு சார். இந்த வழக்குல உங்க கருத்து? வேற என்ன சொல்லுவாருன்னு எதிர்பார்க்குறீங்க? நான் பேசுறது அவர் பேச முடியுமா? பேசுனா கூட்டணியில் வைப்பாரா? சிபிஐக்கு உத்தரவிட்டதுனால மனு நீதி சோழனா செயல்பட்டுருக்காரு. கையால் ஆகாததுனா வேற ஆள்கிட்ட கொடுக்குறோம். சாதி வாரி கணக்கெடுப்புனா மத்திய அரசு எடுக்கணும், இதுன்னா எடுக்கணும். இங்க வந்தா மாநில உரிமை, மாநில தன்னாட்சி, இதெல்லாம் மாநில உரிமையில வருதா? சிபிஐ விசாரணையில இவ்வளவு பெரிய காவல்துறை, ஏன் காவல்துறையை நான் கேவலப்படுத்துறேன்? எப்படியா அடிச்சு கொள்ள தெரிகிற காவல்துறை, அவ்வளவு வலிமையான காவல்துறை விசாரிச்சு நீதியை நிலைநடத்தியத இது என்ன? இன்னும் இந்த மக்களை ஒரு பைத்தியக்கார பயில கூட்டம் தான் நினைச்சிட்டு நீங்க அலைகிறீங்கன்னா? ஆமா, இத்தனை அடியில கொல்லக்கூடாது, 40 அடியெல்லாம் ரொம்ப அதிகம். ஒரே அடியில கொல்ற மாதிரி பயிற்சி கொடுக்கணும். பயிற்சி அளிக்காத காவல்துறை, பயிற்சி அளிக்காம காவல்துறை பணிக்கு ஏன் எடுத்த? மனிதாபிமானத்துக்கு என்ன பயிற்சி கொடுப்பிய?
மனிதாபிமானத்துக்கு என்ன போயிடுச்சு? ஒரு அடிப்படை தகுதிங்க ஹியூமன் பீயிங்கிறது. ஒவ்வொரு மனிதனுக்கு இருக்கிற அடிப்படை தகுதி மனிதாபிமானம் இருக்கு. அதுக்கு பயிற்சி கொடுத்து எப்படி பண்ணுவீங்க? சிவகங்கை எம்பி வந்து சீர்திருத்தம் வேணும், ஆங்கிலேயர்கள் காலத்துல இருந்து இந்த காவலுடைய தன்மை இப்படி இருக்கு. அதை நான் வரவேற்கிறேன். நீங்க தானே 60 ஆண்டுகளை விடுதலை பெற்ற 78 ஆண்டுகளை இந்தியாவை அரை நூற்றாண்டுகள் ஆண்ட பெருமக்கள் யாரு? சீர்திருத்தம் பண்ணாம என்ன சீப்போச்சு சீவிட்டு இருந்தில? ஏதாவது தோன்றத பேசுறது. சீர்திருத்தம் செய்ய வேண்டும். யாரு செய்யறது? சீமானா அதிகாரத்தில் இருந்தது யாரு? நான் சொல்லணும் அது சரி பண்ணுங்க அப்படின்னு. சரி செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறோம். சரி பண்ணுங்க அப்படின்னு. அப்படி சீர்திருத்தம் செய்யணும்னு சொல்ற நீங்க சீர்திருத்தம் செஞ்சிருக்கணும். நீங்களும் எங்களோட சேர்ந்து சீர்திருத்தம் பண்ணணும் பேசிட்டு கூடாது. முதல்ல குற்றவாளி யார் முதல்ல உத்தரவு பிறப்பிச்சது? அதை வெளியில சொல்லுங்க. உங்களுக்கு நான் ஒவ்வொரு கேள்வியா கேட்கிறேன். ஆம்ஸ்டாங் தம்பியை கொன்னுட்டீங்க. கொல்ல சொன்னவன் உண்மை குற்றவாளியை மறைக்கிறதுக்கே நீங்க நடவடிக்கை எடுத்துக்கிட்டே இருக்கீங்க. இப்ப இந்த காவலர்களா வந்து அடிக்கல இல்ல, இந்த காவலர்களா முடிவெடுத்து தம்பி அஜித்தை அடிச்சு கொண்டிருக்க முடியாதுல்ல. யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்கணும்ல. அவர் யாரு? அவரை சொல்லு. இவர் தானே அதுன்னு சொல்லு. நீ அவரை உயர்ந்த பதவியில் அந்த அதிகாரியை உட்கார வச்சுக்கிட்டு இவனை குடுத்துக்கு உள்ள போட்டு எங்களை ஏமாத்திக்கிட்டு இது எல்லா குற்றத்திலும் நடக்குதா இல்லையா? தூத்துக்குடியில இருந்து எல்லா சம்பவத்திலும் இருக்குதா இல்லையா? சொல்லுங்க. அப்போ அதனாலதான் ஆளுங்கட்சி எதிர்கட்சி மாறி மாறி குற்றச்சாட்டு வச்சுக்கிறதுக்கு பேர் தான் ஆளுங்கட்சி எதிர்கட்சி. உண்மையின் பக்கம் நிக்க முடியுமா? நீங்க இந்த கொலையை பேசுனா அந்த ஜெயராஜ் பெனிக்ஸுக்கு அவர் போவாரு. உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். நீங்க அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமைன்னு அவங்க பொள்ளாச்சிக்கு போவாங்க. ரெண்டு ஆட்சியும் கேடுகட்ட ஆட்சிங்கனால ஒருத்தர் மாறி மாறி இப்படி பேசிக்கிட்டு அப்படியே போவாங்க. அதான் வேற என்ன சொல்ல முடியும்? மதுரை உயர்நீதிமன்ற அமர்வு வந்து சிபிஐ விசாரணை ஆகஸ்ட் 20ஆம் தேதிக்குள்ள முடிச்சு அறிக்கை தாக்கல் பண்ணணும்னு சொல்லி வரட்டும். என்ன விசாரிக்குதுன்னு பார்ப்போம். இதுக்கு வந்து சிபிஐ விசாரணை மட்டும் என்ன உண்மையான இவற்றிலிருந்து உத்தரவு போச்சுன்னு சொல்லிருச்சுன்னா பார்ப்போம். சொல்ல விடுமா அந்த அதிகாரம்னு பாருங்க. நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. இதுவரை எத்தனை வழக்கு சிபிஐக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? நீங்க நேர்மையின் பக்கம் உண்மையா விசாரிக்கணும். எந்த கொம்பனா இருந்தாலும் யாரா இருந்தாலும் தன் ஆட்சியே ஆவான். அவன் தான் நல்ல ஆட்சியாளன், நேர்மையாளன். குற்றம் தான். எங்க தாத்தன் காமராஜ் தன் பேரன் அவன் வந்து தன்னுடைய தங்கச்சி மகன் வந்து ஒரு கொலை வழக்கில் சம்மந்தப்படுறாரு அப்படின்னோடனே அம்மாவை கொல்லி வச்சுட்டு இருக்காரு. அப்போ வந்து ஜவஹரை கைது பண்ணியாச்சான்னு கேட்குறாரு. எப்படி கேட்குறாரு? ஜவஹரை கைது பண்ணியாச்சான்னு. யார்கிட்ட? எங்கள் ஐயா கக்கன்ட்டேன். ஐயா அது தங்கச்சி மயன், தங்கச்சி மயன்னா வெற்றிவேலா கக்கன். எப்படி சொல்றாரு? தங்கச்சி மகனா இருந்தாலும் குற்றவாளி தான். அப்படி நடவடிக்கை எடுக்கிற தலைவன் தான் தமிழ்நாட்டுக்கு தேவை. நீ குற்றவாளியை மறைச்சிட்டு ஒவ்வொரு கொலைகளையும் ஒவ்வொரு குற்ற சம்பவங்களையும் எவனே ஒருத்தனை காட்டி சாட்டி சூட்டில் ஈடுபட்ட அத்தனை அதிகாரிகளும் பணி உயர்வு பெற்றிருக்கார்கள். பணி இடமாற்றம் செய்யப்பட்டு பணி உயர்வு பெற்று வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எந்த தண்டனையும் வழங்கப்படல. இப்ப இவன் நேரம் அவரை தான் சொல்லிட்டு இருக்கேன். அரசியல் கேள்வி. இப்போ மும்முனை போட்டி தான் நடக்க போகுது. இது உயிர் பிரச்சனை. உயிர் பிரச்சனை. நீதி நிலைநாட்டணும். நீ எங்களுக்கு வந்து சும்மா 3 சென்ட் எங்கே கொடுத்து 1 சென்ட் 2000 ரூபாய்க்கு விற்கிறது 1000 ரூபாய் இந்த இதெல்லாம் கொடுத்து சரி பண்ணிட முடியாது. உயிர் விலை மதிப்பற்றது, உன்னதமான உயிர். அவன் கனவுகளோடு இருந்த ஒரு பிள்ளை, ஒரு தாய் தன் பிள்ளை இழந்துக்கு நிற்கிறா. இந்த வலிக்கு எந்த நிவாரணமும் இந்த உலகத்தில் ஈடுகட்ட முடியாது. வந்து எவன் எதை எழுதி கொடுத்து ஈடுகட்டுவேன் நீங்க? அது பேச்சு கிடையாது. எனக்கு வேண்டியது அவ்வளவு அவசரமா அவனை கூட்டிட்டு போய் அடிச்சு விசாரிக்க சொல்லி உயிர் போகிற அளவுக்கு அடிச்சு விசாரிக்க வேண்டிய நெருக்கடியை கொடுத்தா ஆளுங்க. அதை முதல்ல வெளியில கொண்டு
முதல்ல திமுகவினர் வந்து பேரம் பேசியிருக்காங்க சார் இந்த வழக்கை. வேற என்ன பேசுவாங்க? இதுவரை எல்லா இடத்துலையும் அதான் நடந்திருக்கு. நீ நியாயவான், எதுக்கு பேரம் பேசுற? எதுக்கு பேரம் பேசுற? என்ன தவறு வேணாலும் செய்யலாம், அதுக்கு பணத்தை கொடுத்து சரி பண்ணிடலாம்னு இருந்தால் அது நாடா இருக்குமா சுடுகாடா இருக்குமான்னு பாருங்க. இது ஒரு ஆட்சி முறைதானான்னு பாருங்க. ஒரு ஆட்சி முறைதானா அப்படின்னு பாருங்க. அது வந்து இந்த தாய்க்கு மகனுக்கு கொடுக்குறதெல்லாம் சொல்லிட்டு இருக்கணுமா? நான் அதை பற்றி கவலைப்படல. நான் தடையை மீறி ஆர்ப்பாட்டம் செய்வேன்னு தான் வந்தேன். இப்போ தந்திருக்காங்க, இந்த மேடை போட்டுக்கிட்டு இருக்காங்க, போவேன். இது மாதிரி 100 கேள்வி வச்சுருக்கேன், கேட்பேன். இப்போ நீங்கள் இதை போடுவீங்களானே தெரியும். யாரு அறநிலைத்துறை அமைச்சர் இது குறித்து எதுவுமே சொல்லலை. ஏன்னா கோயிலுக்குள்ள நடந்திருக்கு ஒரு இது. இது குறித்து எதுவுமே வாயை அவர் திறக்கலையே. எப்படி திறப்பாரு? அரசு தானே குற்றம் இழைச்சிருக்கு. அரசின் மிக உயர்ந்த அதிகாரிகள் தான் குற்றம் இழைச்சிருக்காங்க. அரசுக்கே தெரியும். அவர் என்ன பேசுவார்? என்ன பேசுவார்? அவர் பேசுனா அப்புறம் அறநிலைத்துறை அமைச்சராக மீதி இருக்கிற 6 மாதம் இருக்கிறதா இல்லையா? நீங்கள் அவர் வேலையில் விளைவிக்கிறீங்க. எங்கள் அம்மாவை பார்க்க வர மாட்டாளா? இது எப்படி இருக்குது? தம்பி இறந்தா என் அம்மா வந்து கேட்க மாட்டாளா? இதெல்லாமா ஒரு கேள்வி? பக்கத்து ஊரில் இருக்கா, இங்கே ஒரு தம்பி இறந்துருக்கா.